இப்போது லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் கோல்டு வந்து எல்லாருமே பேசுகிறோம். கோல்டு பீஸில் போடுங்க. உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 100 போடுறீங்கன்னா ஒரு ரூ. 20 வரைக்கும் கோல்டு பீஸ் மாதிரி வாங்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு வந்து ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்த ரிட்டர்ன்ஸ் வருமானா டவுட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால இப்போது லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் கோல்டு வந்து எல்லாருமே பேசுகிறோம். அண்ட் எல்லாருமே வீட்டில் சின்ன வயசுலேருந்து தங்கம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை கல்யாணத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் நானும் கோல்டில் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கோல்டு பீஸில் போடுங்க. உங்கள் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 100 போடுறீங்கன்னா ஒரு ரூ. 20 வரைக்கும் கோல்டு பீஸ் மாதிரி வாங்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு வந்து ரொம்ப அதிகமான லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே 3 இயர்ஸ்க்குள்ளே லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்த ரிட்டர்ன்ஸ் வருமானா டவுட்டு தான். ஏன்னா மற்ற ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏறும்னு சொல்ல முடியாது. அது திடீர்னு ஒரு சில காரணங்களுக்காக ஏறும், திடீர்னு ஒரு சில காரணங்களுக்காக அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20% டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆரம்பிக்கும் போது மொத்த பணத்தையும் ஈக்விட்டியில் போடாதீங்க, மொத்த பணத்தையும் கோல்டில் போடாதீங்க. ஸோ கோல்டு பீஸ் ஒரு 20% வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீதி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் சேவிங்ஸில் கொஞ்சம், எமர்ஜென்சி ஃபண்ட் கொஞ்சம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எது சார் பெட்ரு? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லை லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரா? இது காமனாக எல்லா ஏஜ் குரூப்பும் கேட்டிங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே வேணும். ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு சில இப்போ சொந்தமாக ஒரு வீடு வாங்குறோன்னா அது அசட் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம தான் இருக்க போகிறோம், அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகாது. பட் அதுவும் தேவை. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப யோசிக்காமல் எங்கே வேணும், எனக்கு நியர்பை ஏரியா, ட்ராவல் பர்பஸ்ஸு எல்லாத்தையும், ஆஃபீஸ் பர்பஸ்ஸு, பசங்களோட எஜுகேஷன் பர்பஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஈக்விட்டியும் வேணும், கோல்டும் வேணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட்டில் போடுறீங்கன்னா எந்த இடத்துல எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எல்லாமே வேணும். ஏன்னா ஒரு டைமில் கோல்டு ஏறும், அண்ட் ஒரு டைமில் ஈக்விட்டி மார்க்கெட் ஏறும், அண்ட் ஒரு டைமில் ரியல் எஸ்டேட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அண்ட் ஓவராலாக ஒரு ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஆவரேஜாக உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா எது அதிகமாக இருக்கோ அதை எக்ஸிட் ஆகிட்டு விற்றுட்டு ஈக்விட்டியில் போடலாம். ஈக்விட்டியில் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அது விற்றுட்டு கோல்டில் போடலாம். இதெல்லாம் வந்து நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டு இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே வேணும்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சில பேர் ஏஜென்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சில பேர் மொபைல் ஆப்ஸ் மூலிமா பண்ணுறாங்க, சில பேங்க்லேயே டேரெக்டாக போய் பண்ணுறாங்க. எது வந்து பெட்டராக இருக்கும்? முதல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு முதல்ல இருக்கிற ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஒன்று நீங்களாகவே பண்ண முடியும், டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எல்லாம் தெரியும், எனக்கு புரிஞ்சுக்கிறேன், நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அப்போது ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக 500 rupees ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கோல் பேஸ் இன்வெஸ்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்றவங்க டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். இவங்களுக்கு ஆப்ஸ் இருக்குது. மொபைல் ஆப்ஸில் போய் நிறைய க்ரோ மாதிரியான ஆப்ஸு, அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, கைட் பை ஜீரோதா, இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. எதில் வேணால் பண்ணலாம். அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மாதிரி நிறைய ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸ்க்கு எப்படி ஒரு ஏஜென்ட் இருக்காங்களோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க மூலமாக ரெகுலர் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் சொன்ன டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் டைரெக்டில் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று தான் வித்தியாசம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். ஃபைனலாக வந்து ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இவங்க வந்து டைரக்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் சொல்லுவாங்க, டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட், ஐ மீன் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான். பட் இவங்க வந்து ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. உங்களோட கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், உங்கள் பணத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும், ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுத்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் போடலான்னு எல்லாமே கைடன்ஸ் கொடுத்து அதுக்கான ஒரு ஃபீஸ் கொடுப்பீங்க. ஸோ இவங்க வந்து டைரெக்டில் சொல்லுவாங்க. அதே பிளாட்ஃபார்மில் நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களோட நாலேஜ் லெவல், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, அண்ட் ஃபீஸ் நீங்களாக கொடுக்குறீங்களா இல்லைனா கமிஷனாக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கொடுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த மூணுத்தில் எதில் வேணால் பண்ணலாம். பேங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் அங்கே போனாலும் ரெகுலர் தான். நீங்கள் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போனீங்கன்னா கைடன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா பேங்க்கில் போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இன்றைக்கி இருப்பார், அடுத்த வருஷம் மாறி இருப்பார். அண்ட் அவங்களே வந்து மேக்ஸிமம் மிஸ் செல்லிங் வந்து நிறைய பேங்க்ஸில் தான் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் போய் நான் இன்சூரன்ஸ்னு கேட்டிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டு கேட்பாங்க, யூலிப் செல் பண்ணியிருப்பாங்க. 5 years போட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு எக்ஸ்ட்ராடினரியாக காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் 1 year கழிச்சு போய் கேட்டால் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு கேட்டால் இல்லைங்க அப்படி வராதுன்னு அப்போ இருக்கிற மேனேஜர் சொல்லுவார். ஏன்னா தப்பாக செல் பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் மிஸ் செல்லிங் நடக்குது. என்ன தான் செபி வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாலும் மிஸ் செல்லிங் பேங்க்ஸில் நடக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இதர் நீங்களாக பண்ணுங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போங்க, ஆர் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்.
ஸோ இந்த 3 பேர்கிட்ட இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷனில் போகும்போது நீங்கள் யார்கிட்டயே போய் கேட்கலாம், என்ன தப்பு, ஏன் இதை சஜஸ்ட் பண்ணீங்க, ஏன் இப்படி தப்பாயிருச்சு, மாற்றலாமா, என்ன பண்ணலான்னு சொல்ல முடியும். அவங்களுக்கும் நாலேஜ் இருக்கும். டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் எனக்கு நானே எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் தப்பு பண்ண மாட்டேன். இன்கேஸ் டவுட் இருக்குன்னா நான் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போய் ஒரு ஸ்மால் ஃபீஸ் கொடுத்துட்டு என் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிவிட்டு கரெக்டாக தப்பான்னு கேட்டுக்கலாம். ஸோ எதிர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். சார் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து மில்லியனியர் பில்லியனியர் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? மில்லியனர் பில்லியனர்னா ஐ மீன் ஒரு தானாக பணம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கும்போது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட பணம் தான் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதிலிருந்து மில்லியனர் பில்லியனர்னா ரொம்ப டிசிப்ளின்டாக நிறைய மோர் தென் 50% சேவிங்ஸ் பண்ணணும். மோர் தென் 50% அதை 50% சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த அதாவது வாங்குற சேலரியிலேருந்து 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும். ஆமாம், அந்த அளவுக்கு உங்களால் எல்லாத்தையும் சுருக்கிட்டு ஆல்ரெடி வீடு இருக்குது, நான் இப்போ வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணுறேன், மாதம் 2 லட்சம் 3 லட்சம் ஏர்ன் பண்ணுறேன், அதில் வந்து 50% மேலே என்னால் சேவ் பண்ண முடியுது, அது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது முதல்ல பசங்களோட படிப்பு, கல்யாணம், அதெல்லாம், அதுக்கப்புறம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இதை தாண்டி அண்ட் மில்லியனர்னா ஒன்றும் இல்லை, 7.5 கோடி ரூபா இருந்தால் நம்மளும் மில்லியனர் சொல்லிக்கலாம். ஸோ 8-9 கோடி ரூபாய் இப்போ இருந்தால் கிட்டத்தட்ட 10 கோடி இருக்கணும் இப்போ இருக்கிற யூஎஸ் டாலர் மதிப்பில் பார்த்தோன்னா. அப்போ கிட்டத்தட்ட 10 கோடி என்னால் ஒரு 20 வருஷத்தில் தான் சேர்க்க முடியும்னா நான் மில்லியனர் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம். பட் அந்த டைம் லைனில் யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மில்லியனருக்கு வந்து 15 கோடியாக இருக்கும், இல்லை 20 கோடியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மில்லியனர் பில்லியனர் தாண்டி என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸை பூர்த்தி பண்ணிக்க முடியுதா, பசங்க இருக்காங்கன்னா பசங்களோட படிப்பு, அதுக்கப்புறமா அவங்களோட கல்யாணத்துக்கு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வெக்கேஷன் இயர்லி போகணும், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து பிரச்சனை இல்லாமல் அடுத்த நான் 50 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன், 55 வயசில் ரிட்டையர் ஆகிட்டேன், அடுத்த 30 இயர்ஸ்க்கான பணம் என்கிட்ட இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியுது, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் பே பண்ண முடியும், இந்த லக்ஸரி லைஃப் ஸ்டைலை நான் அஃபோர்ட் பண்ண முடியும் அடுத்த 30 இயர்ஸ். இதெல்லாம் பூர்த்தி பண்ண முடிஞ்சாலே நீங்கள் வந்து இந்தியாவில் டாப் 3 டாப் 1% இருப்பீங்க. ஸோ மோர் தேன் மில்லியனர் ஆர் பில்லியனர் வசதியான வாழ்க்கை வாழ முடியுமானா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு மேபி 15% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓவராலில். ரிமைனிங் வந்து நீங்கள் ஈக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் குறைஞ்சிருக்கு, ஓவரால் மார்க்கெட் வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு, அண்ட் உலகத்தில் இருக்க ஃபோக்கஸ் எல்லாம் மற்ற நாட்டு மேலே இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்ஸ் ரேலி இன்னொரு மேபி 6 months to 1 year ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு 5 years 3 to 5 years பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கோல்டும் கொஞ்சம் அலோகேஷன் வச்சுக்கோங்க. சப்போஸ் வீடு இல்லைன்னா வீட்டுக்காகவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஈக்விட்டி, ஸ்டாக் மார்க்கெட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் அதான் ரியல் எஸ்டேட்டும் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தமிழ்நாட்டில் நிறைய எஸ்இசிஸ் போன கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த கவர்மெண்ட்டில் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா தொழில்துறை வளர்ச்சி எல்லாம், இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே பக்கத்தில் இருக்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை நியர்பை ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர க்ரோத் கிடைக்கும். ஸோ மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சென்னைக்குள்ளே வாங்குறத விட அங்கே போனீங்கன்னா மேபி 1/3 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேடி போய் நீங்கள் வாங்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே பண்ணுங்கள், டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். பட் ஆனால் எங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டுக்கான பர்சன்டேஜ் கொஞ்சம் 20% 15% வச்சுக்கிட்டு மீதி ஈக்விட்டியில் போடலாம், ஸ்டாக்கில் கொஞ்சம் டைரக்ட் ஈக்விட்டியும் போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் போடலாம், அண்ட் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து ப்ராப்பர்ட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட்